இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 4 டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். 5 பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.